कोशिश करूंगा, मैं वेट करूंगा। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. आपको आशीष करें। ஆண்டவருடைய வார்த்தையை சுருக்கமாய் கவனிப்போம். आइए प्रभु की वचन की ओर हम जाएं। நாம் வாசித்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கவனிப்போம். हमने पढ़ी वचन को फिर एक बार हम पढ़ेंगे। ஏசாயா 9:6 நாம் மீண்டும் ஒரு முறை வாசிக்க கவனிப்போம். यशायाह 9 था। Isaiah chapter 9 verse 6. 9 का 6वां वचन। क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया है और प्रभुता उसके कांधे पर होगी और उसका नाम अद्भुत युक्ति करने वाला, पराक्रमी परमेश्वर, अनंत काल का पिता और शांति का राजकुमार रखा जाएगा। ஆமென். முடிஞ்சு போறப்போ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். जाते समय आपके लिए ब्रेकफास्ट भी होगा। இருந்து சாப்பிட்டு அப்புறம் நீங்க வீட்டுக்கு கடந்து செல்லுங்க. सभी उठकर नाश्ता करके फिर जाएं। சபையில எல்லாருக்கும் இங்க தான் பிரேக்ஃபாஸ்ட். அதனால யாரும் ஓடாதீங்க அர்ஜென்ட்டா. छुट्टी कोई भी ना भागे। ஒரு பார்த்து பேசி கடந்து செல்லுங்க. एक दूसरे से मिलकर आप खाकर फिर जाएं। இந்த காலவெளியில இந்த கிறிஸ்துமஸ் நாளில மீண்டும் ஒரு முறை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். इस बार के समय क्रिसमस के दिन में आपको फिर एक बार मैं आशीष को कहता நிறைய हूं। முறை சொல்லுங்க, என்ன பொறுத்தளவு நமக்கு ஒரு பெரிய நற்செய்தி. जैसे मैं हमेशा कहता हूं, मेरे अनुसार एक सुसमाचार, शुभ समाचार जो है, புறஜாதிகளுக்கு ஒரு நற்செய்தி, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி. अन्य जातियों के लिए सुसमाचार, परमेश्वर के लोगों के लिए भी सुसमाचार। புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இருக்கிற நற்செய்தி என்னன்னா, अन्य जाति और प्रभु को जानने वाले में क्या है? இயேசு எனக்காக பிறந்தார், यीशु मेरे लिए जन्मा இந்த है, பூமிக்கு கடந்து வந்தார். इस पृथ्वी पर वो இது आया। அவங்களுக்கு ஒரு நற்செய்தி. ये उनको एक सुसमाचार। ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த தேவ பிள்ளைகளுடைய ஒரு நற்செய்தி என்னன்னா, आत्मिक जीवन बढ़ने वालों के लिए एक सुसमाचार ये है, இயேசு என் பாவங்களுக்காக மரித்து எனக்காக உயிரோடு எழுதி இருக்கிறார். यीशु मेरे पापों के लिए मरा और मेरे लिए जी उठा। இன்னொரு நற்செய்தி, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். और एक समाचार ये है कि वो जल्द आने पर है। ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் சீக்கிரம் வரப்போகிறார்? विश्वास करके वो जल्द சொல்லுங்க, आने மாரநாதா, मारेनाथा, சீக்கிரம் வரப்போகிறவரே. जल्द आने वाला प्रभु। ஹalleluya. இந்த हालेलुया। காலவேளையில கிறிஸ்துவின் பிறப்பில வந்த ஆசீர்வாதத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும்படி பிரியப்படுகிறேன். इस वक्त के समय मसीह के जन्म को लेकर निमित्त आई हुई आशीष को कहना चाहूंगा। கிறிஸ்துவின் பிறப்பினால் வந்த ஆசீர்வாதங்கள், मसीह के जन्म से आई हुई आशीष। இந்த காலங்களை குறித்து நம்ம அதிகமா அறிஞ்சிருக்கணும். इस समय को लेकर हमें अधिक जानना है। அதுல ரொம்ப முக்கியமான காலம் एक जो मुख्य काल தீர்க்கதரிசிகளுடைய காலம். भविष्यवक्ताओं का काल है। பாருங்க, பழைய ஏற்பாட்டுல சில காலங்கள் உண்டு. पुराने नियम में भी कुछ काल है। அனாதி காலம். அப்ப உலகத்துல யாருமே கிடையாது, தேவன் ஒருவர் மாத்திரமே இருந்தார். और अनादि काल जब कहते हैं, आदि का जो मतलब केवल परमेश्वर था। அடுத்த காலம் தூதர்களுடைய காலம். इसके बाद जो काल था स्वर्गदूतों का काल था। தூதர்களை உருவாக்கினார், और स्वर्गदूतों को बनाया, சிருஷ்டிக்கப்பட்டார்கள். वो सृष्टि किए गए। ஏதேனில வைத்து சிருஷ்டிக்கப்பட்டார்கள். एदेन में रखकर उनका सृष्टि किया பைபிள்ல गया। 7 ஏதேன் தோட்டங்கள் உண்டு. पवित्र शास्त्र में 7 एदेन वाटिका தூதர்களை है। முதலாய் சிருஷ்டித்தது ஏதேன் தோட்டத்துல. स्वर्गदूतों को पहला जहां पे सृष्टि किया वो एदेन वाटिका அதனால है। லூசிபர் கேருப பார்த்து நீ ஏதேனில் இருந்தவன் சொல்லியிருக்காரு. इसलिए लूसीफर जो एक रूप को देख के तो पहला तो एदेन में था। அதனால பிசாசு எப்படியாவது ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தணும் சொல்லி அவன் பிளான் பண்ணி அங்க உள்ள வந்தான். इसलिए शत्रु उसे एदेन वाटिका से निकालने के लिए वो उसके अंदर वाटिका में आया। அடுத்தது சிருஷ்டிப்பின் காலம். दूसरा सृष्टि का जो काल है, அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். वो हर काल को सृष्टि किया। எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பிறகு அடுத்த 4வது ஒரு காலம் அறியாமையின் காலம். वो सृष्टि करने के बाद अनजाने समय जो थी, பாவத்தை குறித்து அறியாமையினாலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார். वो पाप को लेकर अनजान होकर वे लोग पाप किए। அடுத்தது மனசாட்சியின் காலம். वो अगला मन की कार्य थी। மனசாட்சியின் படி அவங்க வாழ்ந்தார். मन की गवाही के अनुसार वे लोग जीने அவங்க लगे। மனசாட்சியின் பிரகாரம் அவங்களை நியாயம் தீர்த்து கொண்டார்கள். अपने मन के अनुसार अपने आप को न्याय करने लगे। அதுக்கப்புறம் நியாய பிரமாணத்தின் காலம் வந்தது. उसके बाद जो न्याय योग का काल आया। மோசேயின் நாட்களில் நியாய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார். मूसा के समय व्यवस्था को परमेश्वर ने दी है। மோசேயின் நியாய பிரமாணத்தின் காலத்துக்கு பிறகு उस व्यवस्था के समय के बाद நியாயாதிபதிகளுடைய காலம் வந்தது. फिर न्यायों का काल आया। 17 நியாயாதிபதிகள் ஏறக்குறைய 352 வருடங்களுக்கு மேலாக நியாயம் விசாரித்தார். 17 न्यायों ने कम से कम एक बार उन्हें न्याय किया गया। அடுத்தது ராஜாக்களின் காலம் வந்தது. उसके बाद राजाओं का काल
काल आया, ஆண்டவர் ராஜாக்களை எழுப்பினார். प्रभु राजाओं को खड़ा அதே किया, நேரத்தில் தீர்க்கதரிசியின் காலங்கள் வந்தது. उसी समय भविष्यवक्ताओं का भी समय आया। ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் முழு பைபிளோட சுருக்கம் தான். उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक पूरी पवित्र शास्त्र தீர்க்கதரிசிகளை கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம் भविष्यवक्ताओं को प्रभु देने का कारण நமக்காக வரப்போகிற மேசியாவை குறித்து அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டே இருந்தார். हमारे लिए आने वाले मसीहा को लेकर वो भविष्यवाणी करते रहे। ராஜாக்களும் உரைத்தார்கள், தீர்க்கதரிசிகளும் உரைத்தார்கள். और राजाओं ने भी कहा और भविष्यवक्ताओं ने भी कहा। தாவீது ராஜா கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனம் உரைத்தார். दाऊद राजा मसीह को लेकर भविष्यवाणी की। தீர்க்கதரிசிகள் மூலமாய் கிறிஸ்து வரப்போகிறார் என்பது உரைக்கப்பட்டது. भविष्यवक्ताओं के जरिए घोषित किया गया कि मसीह आने पर है। அப்படி ஒரு வெளிப்பாடு தான் ஏசாயாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ऐसे प्रकटीकरण प्रभु ने यशायाह को दिया। ஏசாயாவின் காலங்கள் குறித்து நிறைய முறை சொல்லியிருக்கேன். यशायाह के समय को लेकर अनेक बार मैंने कहा है। இஸ்ரவேலின் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துற ஒரு மிக முக்கியமான தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, எல்லா ராஜாக்களும் பயப்படுகிற தீர்க்கதரிசி. और इस्राएलियों के पाप के लिए जो ऐसा समय था सब घबराने वाला, எரேமியாவை கூட அடிச்சாங்க. यिर्मयाह को भी मारे, எசேக்கியேலை அடிமையா கொண்டு போனாங்க. इज़ेकियेल को गुलामी करके ले गए। பைபிள்லயே பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி எல்லா தேசத்திலும் பயந்தது யாரு? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. और जो सबसे भयंकर बोलते यशायाह भविष्यवक्ता, அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ऐसे भविष्यवक्ता के ஒரு जरिए தெளிவான வெளிப்பாடு கிறிஸ்துவை பற்றி வந்தது. एक सचेत प्रकटीकरण मसीह के जरिए आई। நீங்க ஏசாயா 1:39 வரைக்கும் வாசிக்கிறப்போ यशायाह 1 से लेके 39वां अध्याय तक देखें। இஸ்ரவேல் பாவத்தை குறித்து ஆழமாய் அவர் சொல்லியிருந்தாலும் इस्राएलियों के पापों को लेकर गहराई में कहा गया। 9ஆம் அதிகாரம் விசேஷமான அதிகாரம். 9वां अध्याय विशेष அல்ல है। இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறார். यीशु मसीह के जन्म को लेकर कही गई சொல்ல है। இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். कहने लगे अंधियारे में रहने वाले बड़ी उजियालों को पाया। இஸ்ரவேல் தேசம் இருளிலே இருந்தது. इस्राएल देश अंधकार में रही। பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு நிலைமை, बाबिलोन में बंदी किया गया समय, ஒரு இருளில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. एक अंधकार में रहने वाला समय। அப்ப ஏசாயாவுக்கு கிட்டத்தட்ட இயேசு வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் ஒரு வெளிப்பாடு தரார். यीशु आने के पहले 600 वर्ष पहले ऐसे एक कहानी प्रभु प्रकटीकरण देता है। இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், अंधियारे में रहने वाले बड़ी उजियालों को देखेंगे, காண போகிறார்கள். वे लोग देखेंगे। அது என்ன வெளிச்சம்? वो क्या उजियाला है? கிறிஸ்து இயேசு இந்த பூமியில பிறக்க போகிறார். मसीह यीशु इस पृथ्वी पर जन्म लेने அவருடைய वाला है। வார்த்தை நிறைவேற போகிறது. और उनका वचन पूरी होने पर है। இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேற, சரி தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறது. वो प्रभु ने कही वचन पूरी होने இந்த पर है। உலகத்தின் பாவத்தை மன்னிக்கக்கூடிய கிறிஸ்து இந்த பூமியில கடந்து வர इस போகிறார். संसार का चौथाई पाप को क्षमा करने के लिए आने पर है। அப்பொழுது இயேசுவை பற்றி சொன்ன சில வார்த்தைகள், तब यीशु के बारे में कही गई कुछ कार्य, இந்த காலவரை இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். इसी को हम जानने இந்த வார்த்தையிலிருந்து நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை இந்த காலவரையில கட்டளையிடுவாரா? हमारे परिवार को अवश्य आशीष प्रभु हमें देवे। ஆண்டவருக்கு अनेक நாமங்கள் உண்டு. प्रभु का अनेक नाम है। ஆயிரமான நாமத்துக்கு காரணரா இருக்கிறார். हजारों हजार नामों का कार्य है। எனக்குமே தேவன் தம்முடைய நாமத்தினாலே எழுந்தருள வேண்டும் என்று பிரியப்படுவார். वो चाहता है कि हमेशा अपने नाम से वो प्रकट हो, அப்பதான் ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும். तभी लोग भी उन्हें जाने। ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் நாமம் என்ன என்பது புரியும். क्योंकि लोगों को तब पता चले कि मसीह का नाम क्या है। அவருடைய நாமத்தினாலே எழுந்தருள விரும்புகிறவர். वो अपने नाम से उठना चाहता है। அப்ப ஏசாயாவின் மூலமாக यशायाह के जरिए ஆண்டவருடைய சில நாமங்களை प्रभु का कुछ नाम இந்த பூமிக்கு அவர் எடுத்துரைத்தார். इस पृथ्वी में उन्होंने घोषणा இயேசு किया। எப்பேற்பட்டவர்? यीशु कैसा है? இயேசு என்கிற நாமத்தில் என்ன ஆசீர்வாதம் உண்டு? यीशु के नाम में क्या आशीष है? இந்த காலவெளியில கூட அன்பான சகோதரனே சகோதரியே, समय के सब प्रिय भाई और அந்த बहनों, இயேசு என்கிற ஒரு நாமத்துல वो यीशु वो नाम में நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் நன்மையும் உண்டு. हमें अवश्य सारी आशीष बनाई है। அந்த ஒரு நாமத்துல கர்த்தருடைய சகலத்தையும் நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். वो एक नाम में परमेश्वर ने सारी कार्य को रखी हुई है। இயேசு என்ற நாமம் சொல்லுவது நமக்கு ஆசீர்வாதம். यीशु का नाम कहने में हमें आशीष है। இயேசு என்கிற ஒரு வார்த்தை நமக்கு உயர்வு. यीशु का नाम हमें ऊंचाई है। இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? यीशु के नाम पे रहने वाली क्या आशीष है? வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். मैं जल्द कहूंगा, ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா கவனிங்க. एक पॉइंट को
में 10 मिनट के तक गौर करें सभी। வாசித்த வேத வசனத்துல हमने पढ़ी वचन में ஆண்டவருக்கு अनेक நாமங்களை சொல்றார். प्रभु के लिए अनेक नाम कही गई है। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். हमें एक पुत्र दिया गया है। இந்த ரெண்டு வார்த்தை தேவன் நம்ம மேல வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. ये दोनों प्रभु हम पर की प्रेम को प्रकट करता है। யோவான் 3:16 அதான் சொல்லுது. யோனா 3:16 वही कहता है। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ओ प्रभु ने अपने एकलौते पुत्र को जगत में दिया ताकि उसने हमारे सारी कार्य को किया। இந்த ரெண்டு வார்த்தையும் தேவன் நம் பேரில வைத்த அன்பு. ये दोनों जो है प्रभु ने हम पर रखा हुआ प्रेम है। அந்த அன்பு சாதாரணமானது அல்ல. और वो प्रेम साधारण नहीं। அந்த அன்பை விவரிக்கவே முடியாது. और उस प्रेम को आप प्रकट नहीं कर அந்த सकते। அன்பு எவ்வளவு பெருசு சொல்லி யாருனாலும் யூகிக்க முடியாது. और कोई भी ग्रहण ये नहीं कर सकता कि उसका प्रेम कितना बड़ा है। அவ்வளவு ஒரு மகிமையான அன்பு. उतना महिमा से भरा हुआ एक அந்த प्रेम है। சராசரங்களை உருவாக்கின தேவன் தன்னை தாழ்த்தி இறங்கினார். सारी सृष्टि का कारण और पिता अपने आप को दीन करके उतर आया। அதுதான் अன்பு. वही प्रेम है। ஹalleluya. हालेलुया। அதுதான் பெரிய அன்பு. और वही बड़ा प्रेम है। அந்த அன்பு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். और वो प्रेम हमें अवश्य है। அது தாழ்த்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. वो दीन करना मतलब साधारण नहीं। அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். वो एक बड़ा आश्चर्य का कार्य है। எங்க பாஸ்டர் எனக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுக்க சொன்னார். जब एक मेरे दास ने मुझे एक गांव को जो गोद लेने के लिए कहा, நான் அப்ப வேலை செஞ்சுட்டு ஒரு மிஷனரியா நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். उस समय काम करते हुए जो मिशनरी के रूप में थे, நாங்க சபையில என்னதான் ஊழியம் செஞ்சாலும் जो कुछ कलीसिया में सेवा நாங்க कर, ஆளுக்கு ஒரு 2 கிராமத்தையா தத்தெடுக்கணும். एक व्यक्ति 2 गांव का गोद लेना है। இப்போ ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு பார்டர் காரப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு. तो आंध्र तमिलनाडु का जो बॉर्डर कारपल्ली ऐसे एक स्थान है, அங்க இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஜனங்க, ஒரு மலை பகுதி மாதிரி இருக்கும். और वहाँ के लोग बड़ी कष्ट उठाने वाले पहाड़ी लोग हैं। அதிகமா பாவம் நிறைந்த ஒரு இடம் அது. अति पाप से भरा हुआ स्थान ஏன்னா है। அங்கதான் அந்த இடத்துல தான் ஒரு ஜங்ஷன், லாரி எல்லாம் அங்கதான் வந்து நிக்கும். वो जंक्शन है जो वहाँ पे लॉरी सब खड़ी होती है। விபச்சாரம் நிறைந்த ஒரு இடம். विचार से भरी हुई स्थान அதே है। போல பாத்தீங்கன்னா அநேக இந்த மலைவாழ் மக்கள் இருக்கிற ஒரு இடம். और वहीं पे अनेक पहाड़ी लोग रहने वाले लोग हैं। எங்க பாஸ்டர் கூட்டிட்டு போய் मेरे दास मुझे ले गए, இந்த கிராமத்தை நீ தத்தெடுத்துக்கோ. इस गांव को तुम गोद लेना। எனக்கு தெரியாத இந்த வருஷம் முடியறதுக்குள்ள குறைஞ்சு 35 இருந்து 40 ஆத்மா इस வரணும்டா. साल के अंत में 35 से 40 आत्मा मुझे यहाँ से चाहिए। ஆமா, அப்பதான் அதான் முதல் கிராமம் நான் தத்தெடுக்கிறது. जो पहली गांव मैंने गोद लिया, ஊழியத்துல முதல் ட்ரைனிங் அது. उस सेवकाई में मेरा पहला ट्रेनिंग था। நல்லா ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணி நேரா அந்த கிராமத்துக்கு போனோம். और मैं अच्छा वस्त्र वगैरह पहनकर उस गांव में गया। எங்க பாஸ்டர் நான் பார்த்து சிரிச்சாரு. मेरे दास मुझे देखकर हंसने लगे। எல்லாம் ட்ரெஸ் பண்ணி போனா அந்த ஜனங்க உன்னை பார்க்க கூட மாட்டாங்க. और तुम ऐसा वस्त्र पहनकर जाओ तो लोग तुम्हें देखेंगे भी नहीं। ஆனா கெமிக்கல் இன்ஜினியர் எல்லாம் அந்த மண்டையில அது உட்கார்ந்து இருந்துச்சு. क्योंकि केमिकल इंजीनियर में था तो वो दिमाग में था। நான் இன்னொரு பாஸ்டர்ல இருந்து கடந்து போனோம். क्योंकि मैं और एक दास वहाँ गए। அங்க போய் உட்கார்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறப்போ वहाँ बैठकर सुसमाचार सुनाने அதுல लगे। ஒரு வீட்டை எங்களுக்கு கொடுத்தாங்க. वहाँ पे एक घर हमें दिया நீங்க गया। வந்து உட்கார்ந்து நல்ல ஒரு பெரிய முன்னாடி ஒரு பெரிய வராண்டா இருந்துச்சு. और बाहर ऐसे एक वरांडा जैसा था। அங்க உட்கார்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு वहाँ बैठकर लोगों को समाचार सुनाने में बुलाने என்னோட में। வந்த பாஸ்டர் நல்லா கன்னட பாஸ்டர் அவர் கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சார். मेरे साथ जो दास आए थे कन्नड़, उनको अच्छा आता था, वो अच्छे से बोलने लगे। அந்த முதல் ஊழியத்தை மறக்கவே முடியாது. और जब पहली सेवक आई, அவங்க எல்லாம் வந்து இந்த மலையில பயிருக்கு வேலை செய்யறவங்க. वो लोग पहाड़ी पे खेती करके जीते हैं। யானை அதிகமா வரும், वहाँ हाथी अधिक आता है, கரடி வரும், भालू आते हैं, குளிக்கவே மாட்டாங்க. वे स्नान तक नहीं முடி करते। எல்லாம் சிக்கா இருக்கும். पूरे बाल उनके पूरे अलग ही होता है। பல்லெல்லாம் வளர்க்குவாங்கன்னு கூட தெரியாது. दांत भी किससे क्या पता नहीं, ஆனா ரொம்ப அன்புள்ள ஜனங்க. लेकिन बड़े प्रेमी लोग हैं। அந்த மலையில அவங்க பயிரிட்டு அந்த பொருட்களை கொண்டு வந்து வித்து அப்படி வாழ்ற ஜனங்க. वो पहाड़ पे उगने वाले कार्य को ले आकर वो बेचकर वो खाने वाले लोग हैं। அப்பேற்பட்ட மக்கள் மத்தியில தான் முதல் ஊழியம். ऐसे लोगों के मध्य में पहली सेवक आई அந்த रही। முதல் நாள்ல 17 பேர் வந்துட்டாங்க. और पहले दिन में 17 लोग वहाँ आए। நாங்க ஒரு மலையில ஏறி போக வேண்டிய ஒரு நிலம். जब हम पहाड़ पर चढ़ने की स्थिति आई, நல்ல தண்ணி தாகம். जब बहुत प्यास लगी, இப்ப தண்ணி குடிக்கணும்னா அந்த அங்க இருக்க பாத்திரங்களையோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒண்ணுமே போனோம். और वहाँ के बर्तन या कुछ चीजों को वस्तुओं को देखे तो हमें कुछ मन भी ना करेगा। நாங்க பாஸ்டர் கார்ல உட்கார வச்சு சொல்லிட்டே போனாரு. लेकिन मेरे दास मुझे गाड़ी में यही कहते हुए गए, டேய் ஊழியன்னா என்ன தெரியுமாடா? सेवकाई मतलब क्या है तुझे पता है நீ क्या? நம்ம சபையை பாக்குற, तो अपनी कलीसियाओं को
देखता है, அதுல அதுக்கு முன்னாடி இதுதான். इसके पहले ये आता है। இதுல நம்ம ஆண்டவருக்காக எப்படி தாகமா செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியம். इसमें हम प्रभु के लिए कितने प्यास के साथ करते हैं वो जरूरी है। பாஸ்டர் சொன்னா நான் இதுல கிட்டத்தட்ட 13 வருஷம் ஊழியம் मैं செஞ்சேன். यहाँ पे कम से कम 13 साल सेवकाई किया। அந்த கிராமத்துல இந்த மாதிரி கிராமத்துல 13 வருஷம் ஊழியம் செஞ்சேன். वो गाँव नहीं बल्कि ऐसे गाँव में 13 साल से सेवकाई की है। அப்பதான் ஆண்டவர் சபைகளை கொடுத்தார், கட்டணங்களை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார். प्रभु ने काम और कलीसिया अनेक ऊंचाई को दिया। அதனால உன் மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறத பாக்குறேன். मैं तुझ पर बुलाहट को देखता हूँ। அதனால நீ உன்னை பெரிய ஆளுங்களா நினைச்சு நம்ம ஊழியம் பண்ண முடியாது. तो अपने आप को बड़ा समझे तो वहाँ सेवकाई नहीं कर இந்த पाएगा। ஊழியத்தை நீ நல்லா பண்ணுனீனா यदि तू इसे ना करे ठीक से, நிச்சயமா ஒரு நாள் ஆண்டவர் உன்னை அதிகமா உயர்த்துவா. एक दिन निश्चय प्रभु तेरे को ऊंचा करेगा। 19 वयசுல ஒரு கிராமத்துல ஒரு சபை ஆரம்பிக்க போறோம். वो 19 साल था, मेरा 19 उम्र था और उस समय में हम एक गाँव में गए। இன்னைக்கு அதை மறக்க முடியாது. आज भी नहीं भूल पाऊंगा। தண்ணி கேட்டப்போ ஒரு ஒட்டுங்கின ஒரு சொம்பு ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. और जब पानी जब पूछा गया तो टूटी हुई ऐसे मतलब जो छपटा हुआ था उसमें उस लोटे में पानी ले आकर दिए। ஒரு வாலிப புள்ள வந்து அந்த தண்ணியை கொடுத்து குமிஞ்சு எனக்கு கொடுத்து. वो जो एक जवान लड़की चुपकर मुझे पानी दी। அப்படியே ஒரு பேரு தொப்புன அந்த சொம்புக்குள்ள விழுந்துச்சு. उसके सिर से एक जूं उस पानी में गिरने लगा। கையில பாத்திரத்தை வாங்கிட்டு मैं हाथ में उस लोटे को लेकर இப்ப குடிக்கலேன்னு வைங்களேன், अभी मैं यदि ना पीऊं அந்த ஜனங்களை நான் வேற மாதிரி பார்ப்பாங்க. वो लोग मुझे अलग देखेंगे। அத குடிச்சா அட்டி வயித்துல இருந்து எல்லாம் வெளிய வந்துரும். जो अगर मैं पी जाऊं तो मुझे नीचे पेट से जो भी बाहर आ जाएगा। பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு उस लोटे को हाथ में लेकर அப்படியே உட்கார்ந்து பாத்துறீங்க, ஒவ்வொருத்தரா வருது. मैं ऐसे देखने लगा, एक एक आने लगे। இயேசு கிறிஸ்துன்னு வராங்க. वो यीशु करके बोलकर आने लगे। இயேசு வந்துட்டாருன்னு ஒருத்தங்க சொல்றாங்க. एक तो कहते हैं यीशु आया है, கையில இருக்கிற பாத்திரம் சொம்புல ஒரு பேரு लेकिन वो जो लोटे में जो पानी उसमें जो गिरा पड़ा அப்படியே है மிதந்துட்டு இருக்கு. उसमें ऊपर हुआ है। எடுத்து கொட்டிட்டேன், அன்னையோட ஊழியம் க்ளோஸ். वो यदि मैं गिरा तो वो लोग अलग समझेंगे। எல்லாம் என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. वो लोग मुझे देख ही रहे थे, என்ன செய்யறதுனே தெரியல. मुझे नहीं सोचा क्या करे। அப்பதான் இந்த வசனம் இதயத்துக்குள்ள வந்துச்சு. तब मुझे ये वचन मन में आया, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ओ प्रभु अपने एक लौते पुत्र को இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். इतना प्रेम जिसने रखा। ஆண்டவர்கிட்ட ஒரு பாத்திரம் இருந்துச்சு கெத்செமனே தோட்டத்துல. प्रभु के पास एक वाटी का था முழு गेत्सेमनी में। உலகத்தினுடைய பாவத்தை ஒரு திராட்சை ரசம் போல வார்க்கப்பட்டது. वो ऐसे ठोकरी था कटोरे में, वो एक दाखरस के समान पूरा रस था उसमें। முழு உலகத்தின் பாவம் ஒரு பாத்திரத்துல இருக்கு. और इस संसार के पाप उस टोकरी में है। இயேசு அதை பார்க்கிறார். यीशु उसे देखता है। சொல்லுவார், முதல் முறை சொல்றார், यीशु पहली बार कहता இந்த है, பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ये நீங்கட்டும். मेरा मुझसे दूर होना है तो हो जाए प्रभु, முழு உலகத்தினோட அசிங்கம், क्योंकि पूरे संसार की गंदगी, முழு உலகத்தினுடைய பாவம், पूरे संसार के पाप, முழு உலகத்தினுடைய அந்தகாரம் पूरे संसार के अंधकार அத்தனையும் ஒரு திராட்சை ரசம் போல காண்பிக்கிறார். अपने सारे कार्य को दाखरस के समान वो दिखाते அந்த हैं। பார்த்த செகண்ட்ல இயேசு சொல்றார், उसे देखकर तुरंत यीशु कहता இந்த है, பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ये कटोरा मुझसे दूर होना है तो हो जाए। அடுத்தது அவருக்குள்ள இருதயத்துல, अगला उनके मन में ये आया, ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல, फिर मेरी मर्जी के अनुसार नहीं, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுள். तेरी मर्जी के अनुसार हो प्रभु। இதுதான் தேவன் நம் பேரில வைத்த அன்பு. ये प्रभु ने हमारे नाम पर रखा हुआ प्रेम। குமாரன் என்கிற அன்பு சாதாரணமானது அல்ல. और पुत्र का प्रेम साधारण नहीं। ஒரு சின்ன பிள்ளையோட அசிங்கத்தை நம்ம அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். एक छोटा बच्चे का गंदगी को हम बड़ा नहीं समझते हैं அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். और उसके बारे में ना ही हम सोचते हैं। பிரின்சி பையன் குழந்தையா இருக்கிறப்போ जब प्रिंसी का बेटा जब बच्चा था, மோஷன் போயிடுவான். जब टॉयलेट जाता அவன் है, யோசிக்க அவனை எடுத்து துணியில வச்சு அடுத்தடுத்த வேலையை பார்ப்பான். वो उसे निकाल कर फिर अगला अगला काम करते हैं। அப்ப நான் இருப்ப அவனை கேட்பேன், இப்படி பண்ற, तो बोला ऐसा क्या कर रही है, அதனால என்ன பாஸ்டர் इसमें क्या हुआ। அப்படின்னா அதுதான் குமாரன்கிற ஒரு ஸ்தானம். वो एक पुत्र, वो एक स्थान है। அந்த குமாரன் அன்பு சாதாரணமானது அல்ல. वो पुत्र का प्रेम அந்த साधारण नहीं। குமாரன்கிற வார்த்தையில தேவனுடைய பரிபூர்ண அன்பு உள்ள இருந்துச்சு. वो पुत्र के इसमें परमेश्वर की परिपूर्णता रही। இந்த வார்த்தை ஆண்டவர் காமிச்சப்போ ये वचन जब प्रभु ने दिखाया, நான் ஆண்டவரே இதை எப்படி குடிப்பேன்னு தெரியல, मेरे प्रभु से वो कैसे पिएंगे पता नहीं, ஆனா ஒண்ணு ஆண்டவரே, लेकिन एक
एक बात है, எனக்கு ஒரு பாரத்தை கொடுங்க, मुझे एक बोझ को दे, புறஜாதிங்க மேல ஒரு பாரத்தை கொடுங்க, अन्य जातियों पर एक बोझ को दे, அழிஞ்சு போற பிள்ளைங்க மேல ஒரு பாரத்தை கொடுங்க, नाश होने वालों पर एक बोझ को दीजिए, கஷ்டப்படுற பிள்ளைங்க மேல ஒரு பாரத்தை கொடுங்க. कष्ट उठाने वालों पर एक बोझ को दीजिए। அந்த பேரை எடுத்து போட்டு முடிச்சேன். मैं उस जो जूता उसे गिरा के அந்த मैंने பகுதியில் किया। 55 ஆத்துமாக்களை 2 மாசத்துல கர்த்தர் ஒரு சபையை உருவாக்க கொடுத்தார். वहाँ से 55 लोगों को परमेश्वर 2 महीने में दिया। 24 வருஷம் ஆகுது. 24 साल हो गया। இந்த 23 சபைகளை கட்டிடுவோம். 23 कलीसियाओं को बांधाओ। 23 சபைகளுக்கு போதகனா இருந்திருக்கேன். 23 कलीसियाओं का दास बना அந்த रहा। குமாரங்கிற வார்த்தையோட அன்பு இருக்கு பாருங்க, पुत्र का वो जो प्रेम है அது மகா பெரியது. वो बहुत बड़ा है। ஹalleluya. हालेलुया। அதனால இயேசு குமாரனாய் வந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். वो यीशु पुत्र के रूप में आया, वो बड़ा आशीष அந்த है। அன்பு பெரிய அன்பு. वो प्रेम बड़ा है। அப்படி திரும்ப இயேசு வரமாட்டார். ऐसा फिर यीशु नहीं இனி आएगा। அவர் குமாரனாய் வரமாட்டார். वो फिर वो पुत्र के समान नहीं சிலுவையை आएगा। சுமக்கிறவராய் வரமாட்டார். वो जो क्रूस को उठाने वाले समान नहीं அவர் आएगा। ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். राजाओं के राजा के समान ஆனா आएगा। அந்த குமாரன் என்கிற வார்த்தையுடைய அன்பு என்னன்னா, वो पुत्र का जो प्रेम है அது சாதாரண அன்பு அல்ல, वो साधारण அது नहीं, விலையேறப்பட்ட அன்பு. वो बहुत कीमती है। தேவன் அனுப்பின அன்பு. वो परमेश्वर ने भेजा हुआ वो प्रेम है। இதுல சில நாமங்களை ஏசாயா சொல்றாரு. इसमें कुछ नाम यशायाह कहता है। அந்த முதல் சொல்லுகிற நாமம், इससे पहला नाम அவர் அதிசயமானவர். वो आश्चर्य है। இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்ளணும்னா, प्रभु को लेकर जानना நம்ம है। இயேசு யார்னா அவர் அதிசயமானவர். वो अद्भुत परमेश्वर है। நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியமே அதுதான். हमारे परमेश्वर को लेकर जानने वाला मुख्य कार्य அவர் அதிசயமானவர். वो अद्भुत है। பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே पुराने नियम के समय இயேசு में கிறிஸ்து தூதனானவராய் சுற்றி திரிந்தார். यीशु मसीह दूत होकर फिरता रहा। தூதனுக்கு எங்கேயுமே ரெஸ்பெக்ட் கிடையாது. दूत को कहीं भी आदर ஆனா नहीं, பைபிள்ல சிலரை சந்திக்க தூதனானவர்னு சொல்லப்பட்டிருக்கும். क्योंकि बाइबल में कुछ लोगों से भेंट करने के लिए दूत करके कहा गया। ஆபிரகாமை சந்தித்தவர் கர்த்தருடைய தூதனானவர். अब्राहम से मिलने वाला जो स्वर्गदूत, जो दूत कहते कहा गया है। மோசேயை சந்தித்தவர் கர்த்தருடைய தூதனானவர். मूसा से जो भेंट किया वो दूत है। கிதியோனை சந்தித்தவர் கர்த்தருடைய தூதனானவர். वो जो गिदोन से मिला हुआ वो दूत है। மனோவாவை சந்தித்தது கர்த்தருடைய தூதனானவர். और वहाँ से जो भेंट किया वो दूत है। எங்கெல்லாம் தூதனானவர் வருதோ जहाँ पे दूत करके दूत आदर के साथ जहाँ पे लिखी गई அங்கெல்லாம் है, ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. वहाँ सब लोगों को एक बड़ी उद्धार आई है। ஆபிரகாம் மூலமா யூத ஜனத்துக்கு ஒரு ரட்சிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. अब्राहम के जरिए यहूदियों को एक बड़ी उद्धार आई। மோசேயின் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு கடந்து வந்தது. मूसा के जरिए एक बड़ी उद्धार इस्राएलियों पर आई। ஆகாருக்கு கர்த்தருடைய தூதனானவர் தான் இஸ்ரவேல் சந்ததிக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. इस्राएल के जो वंश इश्माएल के लिए भी वो स्वर्गदूत जो आदरियों के वही जो बड़ी कार्य किया। கிதியோன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. गिदोन के जरिए वो बड़ी उद्धार आई। சிம்சோன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. शिमशोन के जरिए एक बड़ी उद्धार आई। பைபிள்ல எங்கெல்லாம் ரட்சிப்பு வந்ததோ पवित्र शास्त्र में जहाँ भी उद्धार आई, அங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில கர்த்தருடைய தூதனானவராய் செயல்பட்டார். वहाँ सब स्वर्गदूत होकर वो कार्य करने लगा, ஏன்னா அவர் ரட்சிக்கிறவர். क्योंकि वो उद्धार करने वाला है। அதனால இயேசுவுக்கு ஒரு நாமத்தை அவர் சொல்லுகிறார். यीशु के लिए एक नाम वो कहता है, அவர் அதிசயமானவர். वो अद्भुत है, அவர் அதிசயமான காரியங்களை वो செய்கிறவர். अद्भुत युक्ति करने वाला परमेश्वर है। மனோவா நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. वो न्यायों की पुस्तक में देखिए, நியாயாதிபதிகள் 13:18 கர்த்தருடைய தூதனானவரை குறித்து பேசுறப்போ वो न्यायों का 13 के 18 में लिखा है स्वर्गदूत கேக்குறாரு, आदरियों के दूत के बारे में। உங்க நாமம் என்னன்னு கேக்குறாரு. जब वो पूछते हैं आपका नाम क्या है, நீ ஏன் என் நாமத்தை பத்தி கேக்குற? तुम क्यों मेरे नाम को लेकर पूछते हो? என் நாமம் என்ன தெரியுமா? मेरा नाम क्या है? என் நாமம் அதிசயம். ओ मेरा नाम अद्भुत है। ஹalleluya. हालेलुया। இயேசுவின் நாமம் என்ன? यीशु का नाम क्या है? இயேசுவின் நாமம் அதிசயம். यीशु का नाम अद्भुत है। இந்த கால வேளையில सुबह के இந்த समय में, கிறிஸ்மஸ் நாளிலே क्रिसमस के समय இயேசு में அதிசயம். यीशु अद्भुत है। ஹalleluya. हालेलुया। அவர் அதிசயமானவர். वो अद्भुत परमेश्वर அவர் है। அதிசயமான காரியங்களை செய்கிறவர். वो अद्भुत कार्य करने वाला இந்த प्रभु है। கிறிஸ்மஸ் நாளில உனக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, इस क्रिसमस के दिन में आपको एक शुभ समाचार அவர் எனக்கு ஒரு அதிசயமான காரியங்களை செய்ய வல்லமை वो உள்ளவர். मेरे लिए एक अद्भुत काम करने के लिए सच्चा है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? मेरा विश्वास करते हैं, எனக்கு ஒரு அதிசயமான காரியத்தை செய்வார். मुझे एक अद्भुत काम वो करेगा। நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். मैं यीशु पर विश्वास
सकते हो சாதாரண காரியம் அதிசயமான காரியம் साधारण काम नहीं बल्कि अद्भुत எனக்கு काम அதிசயமான காரியத்தை செய்கிற ஆண்டவர் वो मेरे लिए अद्भुत काम करने वाला प्रभु பைபிள்ல லூக்கா எழுதின புத்தகத்தை நீங்க வாசிக்கிறப்போ बाइबल में लूका के सुसमाचार में कही गई है அந்த வேதத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது நீங்க கவனிக்கலாம் वचन में ऐसा लिखा हुआ है சகரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது जक्कई को लेकर कही गई है சகரியாவை பற்றி நீங்க வாசிக்கிறப்போ जक्कई को लेकर आप देखें 1:5 சொல்லப்படுது அவரை போல ஒரு நல்ல மனுஷன் யாருமே இல்லையா तो उनके समान अच्छा प्रभु और कोई नहीं है அந்த குடும்பத்தை போல ஒரு நல்ல மனுஷன் யாருமே இல்லை उन परिवार के समान कोई अच्छा नहीं है அவ்வளவு ஒரு நல்ல மனிதனாய் காணப்பட்டான் उतना एक अच्छा मनुष्य के समान दिखाई ஒரு दिया நல்ல குடும்பத்தானாய் காணப்பட்டான் एक अच्छा पारिवारिक व्यक्ति के समान दिखाई ஒரு दिया ஆசாரியனாய் காணப்பட்டான் वो याजक के समान दिखाई दिया ஆனா அவனுக்கு பிள்ளை கிடையாது लेकिन उसे संतान नहीं था பயங்கரமான ஒரு வேதனை एक बड़ी दुख उसके अंदर அவன் நல்ல ஒரு ஆசாரியன் वो एक अच्छा याजक है தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் वो प्रभु का भय मानने वाला एक मनुष्य ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் கிடையாது लेकिन उसके जीवन में कोई भलाई नहीं இதுல மிக முக்கியமான காரியம் என்னன்னா ऐसे मुख्य कार्य 3 காலம் உண்டு 3 स्थान है ஒன்று பழைய ஏற்பாடு एक पुराना नियम இரண்டாவது புதிய ஏற்பாடு दूसरा नया नियम இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு காலம் உண்டு ये दोनों के बीच में एक काल है 400 வருட காலம் அது 400 वर्ष का वो काल है அந்த 400 வருட காலத்தை இருண்ட காலம் டார்க் இயர்ஸ் சொல்லுவாங்க वो 400 वर्ष को अंधियारे का काल कहा जाता है அப்பதான் ரோமர்கள் முழு உலகத்தையும் பிடித்த காலம் अभी रोमियों पूरे संसार को अपने अपने अंदर लिए हुए कार्य है மல்கியா தீர்க்கதரிசிகளுக்கு பிறகு ரோமானியர்கள் அவர்கள் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய வந்தார்கள் मलाकी भविष्यवक्ताओं के बाद उन्होंने पूरे रोम पे राज्य कर அந்த लिया 400 வருடம் மகா மோசமான காலம் 400 वर्ष बहुत बुरी समय है அந்த 400 வருடத்துல और 400 वर्ष में சபையில ஒரு முறை கூட தேவன் எழுந்திருந்தது கிடையாது कलीसिया में एक बार भी प्रभु नहीं उठा தேவ தூதர்கள் வந்தது கிடையாது स्वर्गदूत आए नहीं எத்தனை தூபம் காட்டி ஆராதித்தாலும் कभी धूप दिखाकर आराधना அந்த करें மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லப்படுவாங்க जो अति पवित्र स्थान जो कहा जाता அந்த है வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து கொழுந்து விட்டு எரியும் वहाँ आकाश से अग्नि आकर जलने लगता है சாதாரண அக்னியோடு அக்னியாய் அது கலக்கும் वो साधारण अग्नि के साथ मिल जाता है அந்த மாதிரி எந்த வெளிப்பாடும் வந்தது கிடையாது ऐसे कोई प्रकटीकरण नहीं हुआ சனங்க கதறுகிறார்கள் लोग वहाँ गिड़गिड़ाने लगे ரோமானிய ஆட்சி மோசமா இருக்கு और रोमियों का राज्य बहुत बुरा था இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கொடூரமான தண்டனைகளையும் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் इस संसार के बुरे दंड में ऐसा दिया सबसे बुरी दंड दी गई கற்களை எரிந்து கொள்ளுவார்கள் वो पथराव करते हैं மிருகங்களோடு கூட உள்ள சண்டையிட வைத்துக் கொள்ளுவார்கள் जानवरों के साथ अंदर प्राणियों के साथ लड़ाई करने छोड़ते हैं சிலுவையில் அறைய வைத்துக் கொள்ளுவார்கள் क्रूस पर लगाकर उन्हें मारते हैं பயங்கரமான ஒரு அடக்குமுறை एक बड़ी एक बुरी स्थिति ஒரு வருஷம் என்ன சொன்ன 400 வருஷம் ஜனங்க கதறாங்க एक या दो नहीं बल्कि 400 உபவாச वर्ष கூட்டங்கள் நடந்தன उपवास की प्रार्थना होने लगी உபவாசத்தை ஜெபித்தாங்க ஆண்டவருக்கு பதிலே வரல उपवास करके प्रार्थना के लेकिन प्रभु से उत्तर नहीं आए இப்பேற்பட்ட காலத்துல சகரியா தீர்க்கதரிசி இருந்தா ऐसे समय में जकरिया भविष्य करता रहा யோசிச்சு பாருங்க அவர் ஆண்டவர்ட்ட கேட்டாலும் ஒண்ணும் பதில் வரல क्योंकि वो प्रभु से पूछा लेकिन कोई उत्तर ना आया இப்பேற்பட்ட காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன் ऐसे समय में जिया हुआ एक मनुष्य அவன் ஆசாரியனா இருந்தாலும் वो याजक के रूप में था அவன் பல நாள் ஒரு பிரயாசப்பட்டு இருப்பான் वो बहुत दिन तक प्रयास उठाया होगा எப்படியாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஆண்டவரை நோக்கி நான் கதறணும் कैसे भी अति पवित्र स्थान में जाकर प्रभु की ओर में पुकारो ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் हे प्रभु मुझे एक अद्भुत कर ஆனா அவனுக்கு வாய்ப்பே வரல तो लेकिन उसे कोई मौका ही नहीं मिला சீட்டு போடுவாங்க அவன் பேரே வரல वो चिट्ठी ढाते उनका नाम ही नहीं आता வருடங்கள் போய்க்கொண்டே இருக்கு वो साल बीतता गया கிழவனாயிட்டு ஆனாலும் அவன் பேர்ல சீட்டு வரல वो बुढ़ा हो गया लेकिन फिर भी उसके नाम पर चिट्ठी ना गिरी அவன் ஒரு ஆசாரியன் वो जो याचक है ஆசீர்வாதம் இல்லாத ஒரு ஆசாரியன் वो आशीष नहीं ऐसे एक याचक है அவன் ஒரு ஆசாரியன் वो एक याचक है அற்புதத்தை காணாத ஒரு ஆசாரியன் वो अद्भुत को ना देखने वाला एक याचक है அவன் ஒரு ஆசாரியன் वो एक याचक है அதிசயத்தை பார்க்காத ஒரு ஆசாரியன் वो आश्चर्य को अद्भुत को ना देखा हुआ एक அவன் याचक ஒரு है ஆசாரியன் वो एक याचक தன் है வாழ்க்கையில ஆனந்தத்தை பார்க்காத ஒரு ஆசாரியன் अपने जीवन में आनंद को ना देखने वाला एक याचक है அவன் ஒரு ஆசாரியன் वो एक याचक है ஆனா ஒரு நாள் எந்த நன்மையும் அவன் பார்க்க முடியல लेकिन कभी कोई भलाई नहीं देख पाया வெயிட்டிங் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் बहुत दिनों तक इंतजार करता रहा என் பேர்ல சீட்டு விழாதா मेरे नाम पर चिट्ठी नहीं गिरेगा
किया। வருஷத்துல 3 முறை, அதாவது பிரதான ஆசாரியர் 3 முறை போறாங்க. साल में 3 बार समझो जाते हैं, ஆனா 3 முறையும் சீட்டு விழாது. लेकिन तीनों बार उसका नाम पर चिट्ठी नहीं गिरती। 70 ஆசாரியர் இருக்கிறான். 70 याजक है, 70 ஆசாரியர் இருக்கிற இவன் பேரை உள்ள பாருங்க. और 70 में से इनका नाम ही नहीं आया। ஏறக்குறைய 35-40 வருஷம் ஆசாரியனா இருக்கான். तो कम से कम 35-40 साल से है, 120 முறைக்கு மேல பேர் விழுந்துச்சு. तो 120 बार के ऊपर नाम गिरा, ஆனா அவன் பேர் விழுகல பாருங்க. लेकिन उसका नाम नहीं आया। எப்படி இருக்கும்? ஒருத்தர் பேர் 2 தடவை விழுந்துச்சு, वो एक का नाम 2-2 बार भी गिरा, ஒருத்தர் பேர் 3 தடவை விழுந்திருக்கும். वो एक का नाम 3-3 बार भी आएगा। பல வருஷம் காத்திருக்கான், 1 साल बाहर चलते रहे, அவன் பேர்ல சீட்டு விழுகல. वो उसके नाम पर चिट्ठी नहीं गिरी। அவன் பேர்ல சீட்டு கலங்கி கொண்டிருக்கிறான். वो वहाँ पे चिंतित है। அற்புதத்தை காணாத ஆசாரியன், अद्भुत को ना देखा हुआ याजक, ஆசீர்வாதத்தை காணாத ஆசாரியன், आशीष को ना देखा हुआ याजक, நன்மையை காணாத ஆசாரியன். भलाई को ना देखने वाला ஆனா याजक। பைபிள் அவனை பத்தி சொல்லுது. पवित्र शास्त्र में से ஆனால் लिखा है, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தான், लेकिन परमेश्वर देव प्रिय था, கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். वो प्रभु के लिए सच्चा था। இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கூட क्रिसमस के दिन में பாஸ்டர் நானும் அப்படிதான் இருக்கிறேன். मैं भी ऐसी हूँ, எத்தனையோ கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, ये क्रिसमस आए, சில ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறேன், और आशीष में मैं बात சில चल रहा, நன்மைக்காக காத்திருக்கிறேன், कुछ भलाई के लिए मैं बात சில चल रहा, உயர்வுக்காக காத்திருக்கிறேன். कुछ ऊंचाई के लिए बात चल என் रहा, பேர்ல சீட்டு விடுகள் நினைக்கிறேன். वो मेरे नाम पर चिट्ठी गिरी இந்த வருஷம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நினைக்கிறேன். साल मुझे अद्भुत होगा, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நினைக்கிறேன். मुझे आशीष मिलेगी सोच रहा நான் हूँ। வாரம் வாரம் வந்து ஆராதிக்கிறேன். मैं फिर भी आपका ஆனால் என் பேர்ல ஆசீர்வாதம் சீட்டு விழுகல. मेरे नाम पर आशीष का चिट्ठी नहीं ஒரு गिरा, நன்மை என்னும் ஒரு சீட்டு விழுகல. वो ऐसी कोई चिट्ठी नहीं गिरी। இதுதான் சகரியாவுடைய நிலைமை. यही जकरिया का परिस्थिति, இப்படி ஒரு முறை திரும்ப சீட்டு விழுகுது. वो फिर एक बार चिट्ठी गिरता है, யார் போகிறது? वो कौन जाएगा? நான் நினைக்கிற சகரியா போயிருக்கவே மாட்டான். वो मैं तो सोचता हूँ जकरिया गया ही ना होगा, அவன் பின்னாடியே நின்று இருப்பான். वो पीछे ही खड़ा रहा होगा, ஏன்னா வயசாயிடுச்சு அவனுக்கு. क्योंकि उसका उम्र हो चुकी பல थी, வருடங்கள் கழிந்து போயிடுச்சு. 1 साल बीत गया था। அவன் எதிர்பார்த்து சோர்ந்து போன காலம். वो बात छोड़कर उदास हुआ स्थिति है, சீட்டு போடுறப்போ जब चिट्ठी डाला गया, சகரியாவின் பெயர் விழுந்தது. जकरिया के नाम आया, சகரியாவின் பெயர் விழுந்துச்சு. जकरिया का नाम आया। யோசிச்சு பாருங்க, சகரியா வயசாயிட ரிட்டையர்மெண்ட் டைம். ओ जो जकरिया का जो रिटायरमेंट का समय था, ரிட்டையர்மெண்ட் ஆகிற நேரத்துல அவன் பேர்ல சீட்டு விழுந்துச்சு. वो जो रिटायरमेंट होने वाले समय में उसके नाम पर चिट्ठी गिरी। சகரியா என்ன தெரியுமா நினைச்சிருப்பான்? जकरिया ने सोचा होगा, இந்த ரிட்டையர்மெண்ட் டைம்ல என் பேர்ல சீட்டு விழுந்திருக்கு. ओ रिटायर होने वाले समय वो मेरे नाम पर चिट्ठी गिरा இத்தனை है, வருஷம் ஆண்டவர் ஒண்ணுமே பேசலையே. इतना साल प्रभु ने मुझसे कुछ नहीं இப்ப कहा, இந்த ரிட்டையர்மெண்ட் டைம்ல போய் எனக்கு ஆண்டவர் என்ன பேச போறார்? रिटायरमेंट के समय प्रभु मुझसे क्या कहने पर है? 4 வருஷம் யாருமே பேசல. वो 400 वर्ष कोई कुछ नहीं कहा, இப்ப சீட்டு வந்தது அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. अभी चिट्ठी गिरा तो उसमें कोई आनंद नहीं, ஆனா அவனுக்கு ஒரு சந்தோஷம், लेकिन एक आनंद था, நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக போறேன். अति पवित्र स्थान में जाने அவன் पर என்ன நினைச்சு போயிருப்பான் தெரியுங்களா? क्या सोच कर गया होगा? அந்த விறகு எரிந்த சாம்பலை எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணதுக்காக போனேன்னு நினைச்சு तो போயிருப்பான். वो ये सोच कर गया होगा जो अंदर जो कुछ जल कर राख लकड़ी है वो सबको बीट कर ले लूं। அந்த தேவ சமூகத்தின் பழைய அப்பங்களை எடுத்துட்டு புதிய அப்பத்தை வைக்கலாம்னு நினைச்சிருப்பான். वो परमेश्वर के समूह से पुरानी रोटी को लेकर नई रोटी के रखूं वो सोचा होगा। அந்த சாக போற நேரத்துல वो आने वाले समय में அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் वो अति पवित्र स्थान में जाकर நம்ம நின்னா போதும் நினைச்சிருக்கலாம். सोचा होगा मैं जाकर खड़ा இல்ல रहना काफी है, இப்படி கூட அவன் நினைச்சிருக்கலாம். या ऐसा भी सोचा நான் होगा உள்ள போறப்ப என் ஜீவன் போனா பரவாயில்ல நினைச்சிருக்கலாம். अंदर जाते समय जीवन जाए तो भी चलेगा। இப்படியெல்லாம் பல நினைவுகளோடு கூட ऐसे अनेक सोच के साथ அவன் மெதுவா வளாகத்திலிருந்து वो अंदर से பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நடந்து வருகிறான். वो पवित्र स्थान की ओर आगे திரை बढ़ा, மூடப்பட்டிருக்கிறது. जो वस्त्र ढकी हुई उधर இவன் தேவ சமூகத்துல அப்பங்களை எடுத்துக்கிட்டு वो परमेश्वर के समूह को रोटी को लिए हुए அந்த சாம்பலை அள்ளுவதற்கு தேவையான உபகரணங்களை எடுத்துக்கிட்டு और राख को निकालने के लिए आवश्यक वस्तुओं को हाथों में लेकर அவனுடைய ஆசாரிய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு अपने याजकों का वस्त्र पहने हुए, இந்த மகிமையான வஸ்திரம் वो महिमा का वस्त्र, இன்னைக்கு கூட உள்ளத்துல 1000 வேதனை இருக்கலாம். हो सके हृदय में 1000 वेदना होगा, ஆனா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாளு, लेकिन आज क्रिसमस का दिन है, இன்னைக்கு நம்ம ஒரு புது துணியை அணிஞ்சுக்கிட்டு இருதயத்துல 1000 பாரத்தோடு கூட வந்திருக்கலாம். अपने नया वस्त्र पहनकर मन में 1000 बोझ के साथ சகரியாவும் அப்படிதான் போகிறான். जकरिया भी ऐसे गया,
गया சகரியாவுக்கு சக ஆசாரியர்கள் வஸ்திரத்தை உடுத்துகிறார்கள். वो उससे जो पीछे रहने वाले उसको वो याजकों का वस्त्र पहना रहे அந்த हैं வஸ்திரத்தை போடுகிறப்ப இருதயம் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? उस वस्त्र को पहनते समय उसका दिल ऐसा लगा होगा இந்த 70 வயசுல எனக்கு இந்த வஸ்திரம் எதுக்கு? ये 70 उम्र में मुझे किस लिए ये वस्त्र ஆனாலும் பரவாயில்ல, நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன். मैं परमेश्वर के सम्मुख जाता हूँ தேவையானதை எடுத்துக்கிட்டு உள்ள போகிறான். अवश्य कार्य को लेकर अंदर जाते அந்த हैं திரைக்கு முன்பு திரைக்குள்ள போய் எல்லா பொருட்களையும் வைத்துட்டு अंदर जाकर सारी कार्य को रखकर திரும்ப வந்து फिर आकर அந்த பலி தேவன ரத்தம் சிந்த ஒரு ஆட்ட பலி செலுத்தி அல்லது ஏதோ ஒரு பலி செலுத்தி वो बलि को अवश्य कार्य को वहां लेकर அந்த ரத்தத்தை எடுத்து उसमें से खून को தன் लेकर கரங்களிலே பூசிக்கொண்டு अपने हाथों में लगाकर நேரம் பலிபீடத்துக்கு நேரா போயிருப்பான். सीधा वेदी की ओर गया இது होगा எல்லாரும் பண்ணுகிறதுதான். ये सब लोग करने वाले कार्य இந்த हैं கால வேளையில கூட इस बात के समय में எனக்கு நேற்று இரவு ஆண்டவர் நல்லா உணர்த்தினார். कल रात प्रभु ने मुझे एक ऐसी एहसास दी நான் நேற்று இரவு உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். कल रात को जब मैंने प्रार्थना की ஆண்டவரே ஒரு நல்ல வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. प्रभु एक अच्छी वचन दे प्रभु நான் அட இருதயத்துல மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். वो जो मन में मेडिटेट जब मैं कर रहा था ரொம்ப நேரம் ஜெபிக்க பண்ணாலும் அந்த வசனத்தை மெடிடேட் பண்ண உதவி செஞ்சார். वो अधिक समय में प्रार्थना नहीं कर पाए लेकिन वचन को मैं मेडिटेट करता அந்த रहा சகரியா காலத்துல என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் அதை தியானித்து உள்ள போக உதவி செய்தார். तो ज़करिया के समय क्या हुआ अगर उसको ध्यान करके थोड़ा अंदर जाने लगा நான் நினைக்கிறேன் அவர் உள்ள போகலாம். वो अंदर गया ஆசாரியர்கள் உள்ள போனாங்கன்னா याजक लोग यदि अंदर जाए வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலி போல கயிறு வெளியே வரைக்கும் இருக்கும். वो ऐसी एक सांकली होती है जो अंदर से बाहर तक ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா यदि देर हो गई अंदर அதை இழுப்பாங்க. உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானா वो उसे नीच कर देखते हुए यदि वो जिंदा है या मरा हुआ है செத்தான இழுத்து வெளியே கொண்டு வந்து உள்ள போக முடியாது. यदि मरा है तो बाहर खींचेंगे तो अंदर नहीं जा पाएगा இப்ப சகரியா உள்ள போயிட்டான். अभी ज़करिया अंदर गया உள்ள போய் நிக்கிற வேளையில अंदर जाकर खड़े होते समय தேவ தூதன் இறங்கி வந்திருந்தான். वो स्वर्गदूत उत्तर आया தேவ தூதன் அங்க இறங்கி வந்து நிக்கிறாரு. वो स्वर्गदूत वहां उत्तर आकर சகரியா உள்ள போறான்னு பயந்துட்டாரு. तो ज़करिया अंदर जाते ही डर चुका அன்பான தேவ பிள்ளையே, ओ मेरे प्रिय இந்த लोगों கால வேளையில கூட इस बात के समय में பலவித போராட்ட பாடுகளோடு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நீ வந்திருக்கலாம். अनेक समय की दुख और समस्या में आप आए இது होंगे உலகத்துல அனுசரிக்கிற ஒரு நாள் தானே. ये संसार में मनाया जाने वाला दिन है ஆர்சி கிறிஸ்தவன் அனுசரிக்கிறான். वो आरसी लोग मनाते हैं பெந்தேகோஸ்தே சபைகளிலே இன்னைக்கு ஆராதனை நடக்குது. वो पेंटेकोस्ट की कलीसिया में भी आराधना எல்லா होती है டினாமினேஷன் சபையிலே ஆராதனை நடக்குது. वो वाले डिनोमिनेशन में वहाँ आराधना होती இது है கிறிஸ்துவை நினைவு கூறுகிற ஆராதனை தானே. मसीह को स्मरण करने का आराधना है மற்றவர்களுக்கு எப்படி தெரியாது. बाकी लोगों के लिए कैसा ஆனா உனக்கு ஒரு நற்செய்தி உண்டு. लेकिन आपके लिए एक सुसमाचार உனக்கு है பலிபீடத்திலிருந்து ஒரு நற்செய்தி உண்டு. आपको बेटी से एक सुसमाचार है அன்னைக்கு சகரியா புது வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு ज़करिया नई वस्त्र को पहनकर மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பதற்குரிய புது வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு वो अति पवित्र स्थान में वस्त्र को पहनकर அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நின்றது போல उस पवित्र स्थान में जैसा खड़ा हुआ பலவிதமான வேதனை, अनेक तरह के मन में दुख को लेकर பலவிதமான போராட்டம், अनेक तरह के दुख मन में பலவித लेकर பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், சொல்ல முடியாத துயரங்கள், अनेक तरह के कष्ट और दुख को जो मैं कह ना सका இவை वैसा எல்லாவற்றையும் உள்ளே வைத்துக் கொண்டு इस सब को अंदर இன்னைக்கு रखकर ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்களா? वो परमेश्वर के समूह के ध्यान அன்றைக்கு சகரியாவுக்கு தேவ தூதன் இறங்கினது போல ज़करिया को एक स्वर्गदूत जैसा उत्तर இந்த आया காலவெளியில உனக்கு ஒரு நல்ல வார்த்தை இறங்கி வருகிறது. ऐसे में आपको एक शुभ समाचार आती है சகரியாவே பயப்படாதே, ज़करिया मत डर சகரியாவே பயப்படாதே, ज़करिया मत डर சகரியாவே பயப்படாதே. ज़करिया मत डर காலம் போயிடுச்சு நினைக்காதே, समय बीत गया ना ஒரு வயது போயிடுச்சு நினைக்காதே, निकल गया ना सो எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நினைக்காதே, सब समाप्त हो गया ना सो எல்லாம் முடிந்த பிறவியும் பேர சீட்டு விழுந்திருக்கு நினைக்காதே. सबको समाप्त होने के बाद मेरे नाम पर चिट्ठी गिरी है ना सोचे எல்லாம் முடிந்தது. सबको समाप्त हुआ அது உலகத்துக்கு संसार के लिए எல்லாம் முடிந்தது. सबको समाप्त हुआ உலகத்தின் காரியங்களுக்கு सारी काली के लिए இன்றைக்கு பேர சீட்டு விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? आज तुम्हारे नाम पर चिट्ठी गिरने का உனக்கு कारण है। எல்லாம் புதிதாய் துலங்க போகிறது. सब कुछ तुम्हारे लिए आज नया उत्पन्न होने पर है சகரியாவே பயப்படாதே, ज़करिया मत डर இன்றைக்கு பேர சீட்டு விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? आज तेरे नाम पर चिट्ठी गिरने का कारण क्या है ஓ துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, और तुम्हारे दुख को आनंद में बदलने உனக்கு के ஒரு लिए அற்புதத்தை செய்வதற்கு, तुम्हारे लिए एक अद्भुत को करने के உனக்கு ஒரு लिए ஆசீர்வாதத்தை தருவதற்கு, तुम्हारे लिए एक आशीष को करने உனக்கு के ஒரு लिए நன்மையை தருவதற்கு तुम्हारे लिए एक भलाई को நீ करने के துக்க लिए முகத்தோடு போக போவதில்லை. वो दुख
தேசம் துக்கமாயிருந்திருக்கலாம். और 400 वर्ष ये देश दुखित रहा होगा. 70 வருஷம் நீ துக்கமாயிருந்திருக்கலாம். और 70 वर्ष तुम दुखित रहे होगे. ஆனால் உனக்காக ஒரு செய்தி இறங்கி வருகிறது. लेकिन तुम्हारे लिए एक समाचार उतर आता है. உனக்காக ஒரு செய்தி இறங்கி வருகிறது. तुम्हारे लिए एक समाचार उतर आता है. உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். तुम्हें एक अद्भुत होगा. உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். तुम्हें एक अद्भुत होगा. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வரும். एक आशीष आएगी. உனக்கு ஒரு நன்மை இறங்கி வரும். एक बनाई आएगी. சகரியா ஆடி போயிட்டான். ज़करिया हिल चुका. நடுங்கி போயிட்டான். हाँ वो कांप चुका. சொல்ற எனக்கு எப்படி ஆகுது? वो कहता है ये मुझे कैसा हुआ? உனக்கு ஆகணும்னு சொல்லினாப்பா. तुम्हें होने के लिए உன் பேர்ல சீத்த போட்டோட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். नाम बच्चे निराल कर मैंने तुम्हें खड़ा किया. அன்பான சபையே, मेरे प्रिय இந்த करें காலவெளியில கர்த்தருக்கு சொல்ற வார்த்தை, सिवाय कैसे प्रभु आपसे जो உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லினா, तुम्हें एक अद्भुत होने के लिए உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லினா, तुम्हें एक आशीष को देने के लिए ஆண்டவர் இந்த சபையில உள்ள ஒரு மெம்பரா வச்சிருக்காரு. वो परमेश्वर इस कलीसिया में मेंबर के रूप में आपको இந்த बनाया. சபையில உள்ள ஒரு விசுவாசியா வைத்திருக்கிறார். सभा में आपको विश्वासी के रूप में रखा இந்த है. கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, समय से प्रभु आपसे कहता है. சகரியாவுக்கு சொன்ன அதே வார்த்தை, ज़करिया से कही वही वचन. சகரியாவுக்கு சொன்ன அதே வார்த்தைகள். ज़करिया से कही वही वचन. ஏன்னா அவர் அதிசயமானவர், क्योंकि वो आश्चर्य அவர் அதிசயமானவர். एक आश्चर्य யோவான் என்ற பெயரை சொன்னா வாய் திறக்கப்பட்டது. यूहन्ना नाम लेते ही मुंह खुलने लगा. ஜனங்கள் அதிசயத்தை பார்த்தார்கள். लोगों ने आश्चर्य को देखा. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவான் என்கிற வார்த்தைக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படும் என்று சொன்னால், प्रभु के लिए मार्ग खोलने वाला ऐसी यूहन्ना वो नाम है तो எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கிற இயேசு என்னும் வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. वो सारे बंधन को खोलने वाले वो यीशु नाम में भी सहमत है. யோவான் என்கிற ஒரு வார்த்தையினால் ஒரு ஆச்சரியம் தேசத்தில் உண்டாகும் என்று சொன்னால், तो यूहन्ना से यदि एक आश्चर्य अद्भुत देश में हो सकती है. இயேசு என்கிற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள் உண்டு. तो यीशु के नाम पे कितना आश्चर्य है. யோவான் என்கிற பெயர்ல ஒரு பெரிய சந்தோஷம் வரும் என்று சொன்னால், यूहन्ना के नाम पर एक बड़ी आनंद दी आ सकती है. இந்த காலவெளியில இயேசு என்ற நாமத்தினால் உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. सुबह के समय यीशु के नाम पर एक बड़ी आनंद है. ஹல்லேலூயா. हालेलुया. காலவெளியில அதுக்கு தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. सुबह के समय प्रभु आपको इसलिए ले आया. அவர் நாமம் அதிசயம், वो उसका नाम அவர் अद्भुत है. நாமம் அதிசயம். उसका नाम இந்த अद्भुत है. காலவெளியில அவர் நாமம் அதிசயம். वो सुबह के समय उसका नाम இயேசு अद्भुत है. என்ற நாமம் அதிசயம். यीशु का नाम अद्भुत है. யோவான் என்று கூப்பிட்ட உடனே यूहन्ना जब पुकारते हैं கட்டுகள் அறுந்தன, तो बंधन खुल गए. அதிசயம் நடந்தது. अद्भुत होने लगे. இந்த காலவெளியில திரும்ப விசுவாசிக்கிறீங்க, समय कितने लोग विश्वास करते हैं. இயேசு என்ற நாமத்தை நான் கூப்பிடுகிறேன், यीशु के नाम से पुकारते हैं. என்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். मेरा बंधन खुल जाएगा. என் வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், मेरे जीवन में बंधी हुई आशीष, தடுத்து நிறுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள், रुकी हुई आशीष, தடையா இருக்கிற ஆசீர்வாதங்கள், रुकावट में रहने वाली இதுவரைக்கும் आशीष, கிடைக்காத நன்மைகள் ஆசீர்வாதங்கள் अब तक ना मिली हुई आशीष. யோவான் என்கிற பெயர்ல கட்டு அவிழ்க்கப்படும் என்றார். यूहन्ना के नाम पर यदि वो बंधन खुल जाए, யோவான் என்கிற பெயர்ல அதிசயம் உண்டாகும் என்றார். यूहन्ना वो नाम पे यदि अद्भुत है, ஆண்டவருடைய நாமமே அதிசயம் தானே. वो प्रभु का नाम ही अद्भुत है. இந்த நாமத்தில் எவ்வளவு பெரிய அதிசயம் நடக்கும். उस नाम में कितना अद्भुत எத்தனை होगा. பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते எல்லா हैं. வாயில தந்து சொல்லுங்க. यदि आप प्रभु खोल कर எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ऊंची आवाज में आप कह सकते हो, இந்த करें. காலவெளியில உன் கட்டுகளும் அவிழ்க்கப்படும். वो सुबह के समय आपके बंधन खुल जाएंगे. நான் இதை நிரம்பினேன் சொல்லுகிறேன். वहां से कहता हूँ, விசுவாசத்தோடு இந்த காலவெளியில சொல்லுங்க. विश्वास के साथ सुबह के இதுவரைக்கும் समय வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் वो अब तक मेरे जीवन में बंधी हुई सारी आशीष, காலவெளியில கட்டு அவிழ்க்கப்படும். इस सुबह के समय बंधन खुल எத்தனை जाए. பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग तैयार है? வாய்களை திறந்து சொல்லுங்க. अपने मुंह खोल कर कहें, சொல்லுங்க இயேசு. यीशु. நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசு. और ऊंची आवाज में சொல்லுங்க இயேசு. இந்த நாமத்தினால் உன் கட்டுகள் உடையும். वो इस नाम से आपका बंधन टूटेगा. இதுதான் அதிசயமானவர். वही अद्भुत है. அதிசயமான காரியங்களை செய்கிறவர். वो अद्भुत कार्य करने वाला परमेश्वर. இரண்டாவது ஒரு நாமத்தை சொல்லுகிறார். दूसरा एक नाम वो कहता அவர் है, ஆலோசனை கர்த்தர். वो सलाह देने वाला அவர் परमेश्वर. அதிசயமானவர். वो अद्भुत प्रभु है. அவர் ஆலோசனை கர்த்தர். वो सलाह देने वाला है. ஏசாயா 28:29 यशायाह 38 में
28 में அவர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. वो सलाह देने वाला प्रभु करके वचन कहता है. வசனத்தை நோட் பண்ணி ஏசாயா 28 29 வாசிக்கிறப்ப ஆலோசனை உள்ளவர். ஏசாயா का पुस्तक 28 का 29. புண்ணியகார அந்த வார்த்தை நான் தப்பா நினைச்சாங்க. यह भी सेनाओं के यहोवा की ओर से नियुक्त हुआ है, वह अद्भुत युक्ति वाला और महाबुद्धिमान है. அவர் ஆலோசனை கர்த்தர். वो महाबुद्धिमान है वो. ஆமென் ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் ஆலோசனை தருகிறவர். वो युक्ति करने वाला परमेश्वर है. உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் வேணும்னா यदि आपके जीवन में कोई अद्भुत தேவ ஆலோசனை உங்களுக்கு வேணும். प्रभु की सलाह आपके जीवन में இந்த चाहिए. கிறிஸ்மஸ் நாளில इस क्रिसमस के समय में வேதத்தை போய் வாசிங்க. वचन को जाकर पढ़िए. ஹalleluya. சொல்லுங்க எனக்கு ஒரு ஆலோசனை தாங்க ஆண்டவரே. मुझे एक सलाह दीजिए. அவர் ஆலோசனை கர்த்தர்னு வேதம் சொல்லுகிறது. वो सलाह देने वाला प्रभु करके वचन உன் कहता है. வாழ்க்கையில எல்லா போராட்டங்களுக்கும் அவர் தம்முடைய ஆலோசனையை தருவார். तुम्हारे जीवन में रहने वाली सारी समस्याओं को वो सलाह देता இயேசு இந்த है. பூமியில வாழ்ந்த எல்லா நாட்களும் ஆலோசனை கொடுத்தார். यीशु जब इस पृथ्वी में थे तो हर दिन वो सलाह देते रहे. அற்புதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, अद्भुत को कैसे पाए, அதிசயத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, आश्चर्य को कैसे पाए. வேதம் நமக்கு நிறைய ஆலோசனை தருகிறது. वो पवित्र शास्त्र में अनेक सलाह देती है. ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு நிறைய ஆலோசனையை கற்றுக் கொடுக்கிறது. अनेक कार्य हमें सलाह देती है. அவர் ஆலோசனை கர்த்தர். वो सलाह देने वाला அவர் प्रभु. வார்த்தையின் மூலமாய் பேசுகிற ஆண்டவர். वो वचन के जरिए भेंट करने वाला. மூணாவது சொல்றது அவர் வல்லமை உள்ள தேவன். तीसरा वो कहता है वो सामर्थी प्रभु है. சப்பனியா 3:14-17 வாசி பாத்தீங்கன்னா और ज़ेफनिया 3:14-17 அவர் வல்லமை உள்ள தேவன். वो सामर्थी प्रभु है. உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். तुम्हारे जीवन में सामर्थी कार्य करने के लिए वो अद्भुत है. இந்த காலங்களில் நாம் விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா सबाई का विश्वास करने वाली நான் कार्य. ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. आराधना करने वाला परमेश्वर साधारण அவர் नहीं. வல்லமை உள்ள தேவன். वो सामर्थी प्रभु அவர் है. வல்லம் பெரு காரியங்களை செய்கிறவர். बड़ी कार्य करने वाला प्रभु அவர் है. சாதாரணமான ஆண்டவர் அல்ல. साधारण प्रभु नहीं. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான காரியங்களை செய்கிறவர். साधारण के पार की कार्य वो करता இந்த है. காலங்களில் கிறிஸ்துவின் நாமம் என்ன? सुबह के सर मसीह का क्या नाम है? அவர் வல்லமை உள்ளவர். वो सामर्थी प्रभु எனக்கு है. ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். तो मुझे एक अद्भुत करने के लिए वो எனக்கு ஒரு सामर्थी. அதிசயம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். मुझे एक अद्भुत करने के लिए वो सामर्थी என் है. வாழ்க்கையில அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சாதாரண வல்லமை உள்ள ஆசீர்வாதம். वो मेरे जीवन में वो आशीष देने के लिए वो साधारण नहीं அவர் है. வல்லமையிலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். सामर्थ्य उससे प्राप्त கர்த்தருடைய करता हूँ. வல்லமை மேலே இறங்கி வரும். उनका सामर्थ मुझ पर उतर आएगी. அந்த வல்லமையுள்ள ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். सामर्थ्य आशीष को मैं प्राप्त करता हूँ. இந்த ஆசீர்வாதம் சாதாரணமானது இல்லைங்க. और वो आशीष साधारण नहीं है. சகரியாவுக்கு வந்தது வானத்திலிருந்து இறங்கி வந்த வல்லமை. ज़करिया को जो आया वो आकाश से उतर आए. இயேசு அப்படித்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த வல்லமையுள்ள தேவன். वो यीशु आकाश से आए वो इस सामर्थ का आशीष है. அவர் வல்லமையுள்ளவர். वो सामर्थी இந்த प्रभु है. கிறிஸ்மஸ் நாள்ல விசுவாசிங்க. इस क्रिसमस के दिन पर உன் विश्वास குடும்பத்தில் करें. அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். हमारे परिवार में अद्भुत करने वो உன் सामर्थी है. பிள்ளைக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். हमारे जीवन में अद्भुत करने वो सामर्थी है. ஆண்டவர் நித்திய பிதா. वो अनंत काल का पिता. ஹalleluya. हालेलुया. அவர் யார்? நித்திய பிதா. वो कौन है? अनंत काल का पिता. அப்படின்னா அந்த நாமத்தோட ஆசீர்வாதம் என்ன? मतलब उस नाम का क्या आशीष எனக்கு வர है? ஆசீர்வாதம் मुझे आने वाली அது आशीष நித்தியமான ஆசீர்வாதம். वो अनंत का आशीष है. 1 தீமோத்தேயு 1:17 தான் சொல்லுகிறது. वो पहला तीमुथियुस 1:17 वही कहता அவர் है. அழியாமை உள்ளவர், நித்தியமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. वो नाम मिटने वाला अनंत का प्रभु है. वो சகரியாவுக்கு வந்த ஆசீர்வாதம் वो ज़करिया को आई हुई आशीष அது है. அதிசயம். वो अद्भुत है. அது தேவ வார்த்தை ஆலோசனை மூலமாய் வந்தது. परमेश्वर का वचन काउंसलिंग के அது साथ வல்லமையிலிருந்து வந்தது. वो सामर्थ से आती அது है. நித்தியமான और ஆசீர்வாதம். वो अनंत का आशीष இந்த है. காலவரையில கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை इस वाक्य से प्रभु आपसे यही कहता உனக்கு है. அநித்தியமான ஆசீர்வாதத்தை நான் தரப்போவதில்லை. तो मैं तुम्हें यूं ही ऐसी आशीष नहीं நீ दूंगा. இருக்கிற காலமெல்லாம் உனக்கு நித்தியமான ஆசீர்வாதங்களை தருவேன். वो जब तक आप है मैं तुम्हें अनंत काल का आशीष இந்த दूंगा. பூமியில வாழ்ற வரைக்கும் உன் சுகம் நித்தியமாய் இருக்கும். जब तक पृथ्वी में आप छिए वो आपकी काल चंगाई में बदलेगी. உன் சமாதானம் நித்தியமாய் இருக்கும். वो आपकी शांति अनंत काल तक உன் होगा. சந்தோஷம் நித்தியமாய் இருக்கும். वो तुम्हारा खुशी अनंत काल உனக்கு होगा. தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களும் அது நித்தியமாய் இருக்கும். वो प्रभु देने वाले आशीष वो अनंत का होगा. அதுதான் ஆண்டவருடைய நாமம். वही प्रभु का नाम है. அவர் நித்தியமானவர். वो अनंत काल का உனக்கு होगा. எனக்கு
ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் நித்தியமானவர். आप घर में आशीष देने के लिए अनंत உன் काल का குடும்பத்துக்கு पिता है। ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் நித்தியமானவர். हमारे परिवार को आशीष देने के लिए वो अनंत काल का पिता। கடைசியா வார்த்தை சொல்லு, அவர் சமாதான பிரபு. आखिरी वचन कहता है वो शांति का राजकुमार है। ஆண்டவர் யார்? அவர் சமாதான பிரபு. हमारा प्रभु कौन है? शांति का राजकुमार இந்த है। கால வேளையில इस वार के समय மரியாள் கிட்ட இறங்கி வந்த பொழுது वो मरियम के पास जो கர்த்தருடைய आया, தூதன் சொன்ன வார்த்தை, वो गाब्रिएल स्वर्गदूत से यही कहा, மரியாளே உனக்கு சமாதானம், मरियम तुम्हें शांति என मिले। சமாதான பிரபு உனக்குள்ளே இருக்கிறார். शांति का राजकुमार तुम्हारे अंदर है। இந்த கால வேளையில ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, इस वार के समय प्रभु आपसे कहता है, மகனே மகளே உனக்கு ஒரு சமாதானம், मेरे बेटा और बेटी आपको एक शांति உனக்கு मिले। சமாதானம், आपको शांति உன் मिले। குடும்பத்துக்கு ஒரு சமாதானம், आपके परिवार में शांति உன் मिले। பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம், आपके बच्चों में शांति உன் मिले। சரீரத்துல ஒரு சமாதானம், तुम्हारे शरीर में शांति मिले। உன்னோட வீட்டுல ஒரு சமாதானம், तुम्हारे घर में शांति உன் मिले। தொழிலில் ஒரு சமாதானம், तुम्हारे व्यवसाय में शांति உனக்கு मिले। உண்டான எல்லா காரியத்திலும் ஒரு தேவ சமாதானம். तुम्हारे हर एक कार्य में शांति मिले। அவர் தேவ சமாதானத்தை தருகிறவர். प्रभु की शांति वो देता है। இதுதான் இயேசுவின் நாமம். ये यीशु का नाम है। அதிசயம் அவருடைய நாமம். आश्चर्य अद्भुत उसका नाम है। காலவேளை விசுவாசிங்க, எனக்கு அதிசயம் நடக்க போகிறது. समय कैसे विश्वास करो कि मुझे ஏன்னா அவர் ஆலோசனை வேத வசனம் என் மேல இறங்கி வருகிறபடினால की सलाह देने वाला वो वचन मुझ पर जब அந்த आएगी, வசனத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை என் மேல இறங்குகிறது. वो वचन से सामर्थ मुझ पर उतर आएगी। அந்த ஆசீர்வாதத்தை நித்திய ஆசீர்வாதமாக்கி தருகிறார். वो उस आशीष को अनंत काल का आशीष बनाता है எனக்கு எல்லாம் சமாதானம். और मेरे लिए सब कुछ शांति है। கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? क्रिसमस के दिन में आपके लिए एक शुभ समाचार, எனக்கு என் குடும்பத்துக்கு சமாதானம், मेरे परिवार को एक शांति, என் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம், मेरे बच्चों के लिए एक என் शांति, சந்ததிக்கு ஒரு मेरी சமாதானம். पीढ़ी के लिए एक शांति। அவர் சமாதானம் தருகிற தேவன். शांति देने वाला प्रभु। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், हमारे लिए एक बालक उत्पन्न நமக்கு ஒரு हुआ, குமாரன் கொடுக்கப்பட்டார். हमारे लिए पुत्र दिया गया है கர்த்தர் அவர் தோளின் மேல் இருக்கும். और प्रभुता उसके खांधे पर அவர் होगी। நாமம் அதிசயமானவர், उसका नाम अद्भुत है ஆலோசனை கர்த்தர், और सलाह देने वाली का நித்திய प्रभु, பிதா, अनंत काल का पिता சமாதான பிரபு எனப்படும். और वो शांति का राजकुमार இந்த कहलाया காலவேளை जाएगा। RSS சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, इस वक्त के समय आप स्पेशल कलीसिया के लिए प्रभु कहता என் है, வார்த்தையிலிருந்து உனக்கு அதிசயம் வரும், वो मेरे नाम से तुम्हें अद्भुत என் आएगी, வார்த்தையிலிருந்து மேல வல்லமை இறங்கி और வரும், मेरे नाम से सामर्थ उतर என் आएगी, வார்த்தையிலிருந்து நித்திய ஆசீர்வாதம் மேல और இறங்கி मेरे नाम வரும், से अनंत काल का आशीष என் आएगी, வார்த்தையிலிருந்து சமாதானம் உங்கள் பேர்ல இறங்கி வரும். मेरे नाम से शांति तुम्हारे नाम पर என आएगी। ஒரே பேரான குமாரன் மூலமாக தம்முடைய அன்பை இந்த பூமிக்கு விளங்க பண்ணி இருக்கிறார். अपने इकलौते पुत्र के जरिए प्रेम को उसने जगत पर प्रकट அந்த किया அன்பின் ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்கி और வரும். प्रेम का आशीष हम पर उतर आए। விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. विश्वास करने वाले ऊंची आवाज में என் மேல் இறங்கி வருகிறது. मुझ पर उतर आती है। இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போம். आइए अपने स्थानों पर अब खड़े हो जाएं। ஆண்டவருடைய சமூகத்துல பயபக்தியா परमेश्वर के समवाय கண்களை மூடி ஒரு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி கடந்து போவோம். अपने आंखों को बंद करके प्रार्थना के साथ अब ஹாப்பி जाएं। கிறிஸ்துமஸ் சொல்றதுல மாத்திரம் இல்ல, वो केवल हैप्पी क्रिसमस कहने से नहीं, இன்னைக்கு உண்மையாகவே கிறிஸ்து எனக்குள்ள பிறக்கிறார். और निश्चय प्रभु आज हम में जन्मा है। எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி आइए सभी விசுவாசத்தோடு अपने स्थानों पर खड़े हो जाएं विश्वास के யாரும் साथ। வேடிக்கை பார்க்காம ஒரு 2 நிமிஷம் நல்ல கருத்தா ஜெபம் பண்ணிட்டு போவோம். कोई यहाँ वहाँ ना देखते बोझ के साथ प्रार्थना இன்னைக்கு करें। சந்தோஷம் உங்க வாழ்க்கையில பிறக்கட்டும், आज खुशी आपके जीवन में जन्मे, சமாதானம் உங்க வாழ்க்கையில பிறக்கட்டும், शांति आपके जीवन में उत्पन्न हो, மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில பிறக்கட்டும். और खुशी आपके जीवन में उत्पन्न हो। மரியாளே பயப்படாதே, हे मरियम मत डर, சகரியா பயப்படாதே, सकैया मत डर, தேவ சமாதானம் மேல இறங்கி और வருகிறது. प्रभु की शांति जो ऊपर उतर आती है। அடுத்த கிறிஸ்துமஸ் ஆனந்தத்தோடு நிற்க போகிற, वो अगले क्रिसमस में आनंद के साथ तुम रुकोगे, சாட்சியோடு நிற்க போகிற, गवाही के साथ रुकोगे। கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயம் ओ செய்தார், प्रभु मेरे लिए एक अद्भुत किया है, கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயம் ओ செய்தார், प्रभु मेरे लिए एक अद्भुत किया है, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார், मेरे लिए एक अद्भुत किया है, கர்த்தர் ஒரு நன்மையை கட்டளையிட்டார். मेरे लिए एक भलाई किया है। நான் அதிசயத்தை பார்த்திருக்கிறேன், मैं अद्भुत को देखा है, அற்புதத்தை பார்த்திருக்கிறேன். अद्भुत को देखा இந்த है। விசுவாசத்தோடு நீ சாட்சி சொல்ல போகிற. विश्वास के साथ आप जो गवाही எல்லாரும் देने கண்களை पर மூடி ஜெபிங்க. आइए सभी अपने आप के बंद உங்க करें। எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். आप सभी के लिए प्रार्थना करेंगे। நிச்சயம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். निश्चय प्रभु आपको
एक अद्भुत करे, உனக்கு இவர் மகிழ்ச்சியின் கிறிஸ்மஸாய் மாறட்டும். आपके लिए एक आनंद का क्रिसमस हो। விசுவாசிக்கிறவனுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். विश्वास करने वालों के लिए प्रभु बड़ी कार्य करता है। நித்திய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவாராக. वो अनंत काल का आशीष वो आपको நித்திய देगा, நன்மைகளை தருவாராக. अनंत काल का भलाई वो आपको கர்த்தாவே देगा। கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். वो सुबह के समय प्रभु आपको आशीष करता है। எல்லா ஏழை பிள்ளைகளை தாங்கி இருக்கீங்க. ओ तुम सबने गरीब बच्चों को सहायता किया है। உங்க பிள்ளைகள் உங்க பணத்தினால நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இங்க சந்தோஷமா இருக்காங்க. ओ आपके धन से अनेक बच्चे 100 के ऊपर 200 के ऊपर बच्चे आज आनंद के साथ हैं। புறஜாதி பிள்ளைகள் மட்டும் 150 பிள்ளைகளுக்கு மேல இருக்காங்க. और अन्य जाति बच्चे 150 के ऊपर है। இந்த கிறிஸ்துவின் பிறப்புல உங்க பணங்களினால ஜனங்களை சந்தோஷம் பண்ணிருக்கீங்க. ओ इस मसीह के जन्म के जरिए आपने अपने धन भेंट से उन लोगों को खुशी दिलाया है। இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். लेकिन आज मैं विश्वास करता உங்களை हूं, கர்த்தர் இந்த காலவேளை சந்தோஷத்தினால நிரப்புவாரா. आपको प्रभु खुशी के साथ भर दे, சமாதானத்தினால நிரப்புவாரா. शांति के साथ भर दे, ஆசீர்வாதத்தினால நிரப்புவாரா. आशीष के साथ भर दे। போய் மகிழ்ந்திருங்கள். जाकर आनंद அவர் करें। உங்களுக்கு அதிசயத்தை செய்கிறார். वो तुम्हें अद्भुत करता है, அவர் உங்களுக்கு அற்புதத்தை वो செய்கிறார். तुम्हें अद्भुत करता है, அவர் உங்களுக்கு விடுதலை वो தருகிறார். तुम्हें छुटकारे को देगा। எல்லாரும் ஜெபிக்கிற கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். आइए अपने आप के बंद करें समय। மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனாகிய கர்த்தாவே, महापवित्र खुदावन, இந்த பூமிக்கு உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக அனுப்பி इस पृथ्वी में प्रभु हमारे लिए अपने पुत्र को तूने भेजा। கிறிஸ்து என்னும் மேசியாவின் ஆசீர்வாதங்களினால் मसीह उस मेसिया की आशीष, பிதாவே நீர் எங்களை மகிழ்வித்தபடியினால ஸ்தோத்திரம். पिता तू हमें आनंदित मग्न करने के लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளை அறிக்கை செய்கிறோம் அப்பா. यीशु के नाम को सुबह के समय घोषित करते हैं। அவர் நாமம் அதிசயமானவர், उसका नाम आश्चर्य है, ஆலோசனை கர்த்தர், वो सलाह देने वाला प्रभु, நித்திய பிதா, अनंत काल का पिता, சமாதான பிரபு. वो शांति का இந்த राजकुमार। காலவேளை விசுவாசிக்கிறோம்ப்பா. सुबह के समय विश्वास करते हैं, நித்திய பிதாவே, हमारे अनंत काल का पिता, சமாதான பிரபுவே, शांति का राजकुमार, அதிசயமான தேவனாகிய கர்த்தாவே, आश्चर्य प्रभु। இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அப்பா क्रिसमस के दिन में ஏன் ஜனத்துக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக. मेरे लोगों को एक आश्चर्य करते हैं। சகரியா பேரில சீட்டு விழுந்தது போல ज़करिया के नाम पर चिट्ठी गिरी, இந்த காலை வேளையில इस सुबह के ஒரு समय में அற்புதத்திற்காக, एक अद्भुत के ஒரு लिए, அதிசயத்திற்காக, एक आश्चर्य के ஒரு लिए, ஆசீர்வாதத்திற்காக, एक आशीष के ஒரு लिए, விடுதலைக்காக, छुटकारे के ஒரு लिए, நன்மைக்காக, भलाई के ஒரு लिए, மேன்மைக்காக, ऊंचाई के ஒரு लिए, உயர்வுக்காக, ऊंचाई के ஒரு लिए, செழிப்புக்காக, भलाई के लिए, ஒரு ஆனந்தத்திற்காக आनंद के लिए, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே क्रिसमस के लिए, இவர்கள் பெயரிலே के नाम ஒரு ஆசீர்வாதம் இறங்குவதற்கான ஸ்தோத்திரம், आशीष करने के लिए ஒரு धन्यवाद, அதிசயம் நடப்பதற்கான ஸ்தோத்திரம், आश्चर्य होने के लिए ஒரு धन्यवाद, அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். अद्भुत का अपने लिए धन्यवाद, ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. लोगों को आशीष உம்முடைய करना, நிறைவான ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேலே இறங்கி வரும். बरपुरी की आशीष बच्चों पर ஒவ்வொரு மேலும் கிருபை தாக்கட்டும். हर एक पर तेरे अनुग्रह இந்த है। நாள் முழுவதும் தேவ மகிழ்ச்சி இந்த வருடம் முழுவதும் நிறைவாக இருப்பதா ये पूरे साल भर प्रभु का आनंद हर एक पर बना ஒரு है। குறைவில்லாத காத்துக்கொள்ளுங்க. यहाँ कोई कमी घटी கிறிஸ்துவின் பிறப்பின் சகல ஆசீர்வாதங்களும் ये जन्म का सारी आशीष என் பிள்ளைகளை பூரணமாய் நிரப்பட்டும். तेरे बच्चों को बरपुरी से भरे, கிருபையால் நிரப்போம். अनुग्रह से घेरने वाले, காலவேளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். सुबह के समय हर एक को आशीष எல்லா करना, விக்கிரங்களுக்கும் நாசமோசங்களுக்கும் हर एक विपत्ति और नाश विनाश எல்லா से, பிசாசின் வல்லமைகளுக்கும் वो शत्रु की सामर्थ्य से, இயற்கை சேதங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் और महामारी से, இந்த வருடமெல்லாம் விளக்கி பாதுகாப்பீராக. साल भर प्रभु आप இருக்க संभाले। எல்லாருக்கும் சுகத்தை சொல்லுகிறேன், आए हर एक को चंगाई कहते हैं, விளக்கை சொல்லுகிறேன், बल को कहते हैं, தீர்க்காயுசை சொல்லுகிறேன். दीर्घायु को कहते हैं, சகல ஆசீர்வாதங்களையும் सारी आशीष को, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ओ प्रभु यीशु मसीह के नाम से, ஒவ்வொரு பேரை சொல்லி ஆசீர்வதித்து हर செபிக்கிறோம். एक के नाम पे कहकर आशीष करते हैं, ஆசீர்வதிப்பீராக, आशीष कर प्रभु, ஆசீர்வதிப்பீராக, आशीष कर प्रभु, ஆசீர்வதிப்பீராக. आशीष कर प्रभु, ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். आशीषित रहे துதி प्रभु। கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा प्रभाव, கொடுக்கப்படுகிற இந்த பிரேக்ஃபாஸ்டுக்காக செபிக்கிறேன். दी जाने वाली भोजन के लिए धन्यवाद, எல்லாருக்கும் திருப்தியாக இருப்பதால் हर एक के लिए तृप्त हो प्रभु, கொடுக்கப்படுவதை ஆசீர்வதிப்பீராக. ये वे कराने को आशीष कर, கிருபை தாங்கி நடத்தட்டாண்டவரே आपके अनुग्रह प्रभु चला, நான் பூரண மகிழ்ச்சியினால் நிரப்பும். पूर्ण
இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते जीवित पिता। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் ஒவ்வொரு மேலும் பரிபூரணமாக இருப்பதாக. ஆமென். ஆமென். தலைமையில கை வச்சு சொல்லுங்க. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கு என்னை தொடுவதில்லை. மேலோருமே சமகையா, இயேசுவே மேலோருமே சமகையா, சமத்தினாலுமே சமகையா, கோடி சைபா முझे सुना पाए, कोई आनी मुझे सुना पाए, आई नहीं आई नहीं आई नहीं, आई नहीं आई नहीं, Hallelujah. 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 God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவரை வாழ்த்தி கடந்து செல்லுங்க. ஆண்டவருக்கு ஆண்டவரை வாழ்த்த விரும்புகிறேன். God bless you.